ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/1/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள், சந்திர தரிசனம், கரிநாள், காந்திஜி நினைவு தினம், தியாகிகள் தினம், உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்னைக்கு நீங்க தெற்கு திசையை நோக்கி பயணம் போகணும் அப்படின்னா வேற வழி இல்லை, கண்டிப்பா போய்தான் ஆகணும். சரியா? ஏன்னா இன்னைக்கு போக முடியாது, இன்னைக்கு சூளம் இருக்கு தெற்கு பக்கம், நான் தெற்க தலையை வச்சு கொடுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னா சொல்ல முடியும்? ஒரு உத்தியோகம் நிமித்தமா, இல்லை தொழில் வியாபாரம், இல்லை சுபகாரிய பேச்சுக்கள், ஏதாவது ஒரு விஷயமா நம்ம போற மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக கொஞ்சம் தைலம், அதாவது இந்த இடத்துல தைலம்ங்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு சொட்டு, நிறைய எடுத்துக்கப்படாது. சரியா? குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு வழியே போகக்கூடாது ஊருக்கு. கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்து தலையில தடவிண்டு உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எந்தவித தங்கு தடையின்றி அற்புதமாக நிறைவேறும். மகர லக்னம், இருப்பு 2 நாழிகை 27 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:59 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று இரவு 8:11 மணி வரை வியத்திபாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:44 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு மாலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:59 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குரு மகான்களின் தரிசனமும் சித்தர்களின் தரிசனமும் வழிபாடும் அற்புதமான ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியா சந்திர தரிசனம். சந்திர தரிசனம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சந்திர பகவான் அப்படியே வளர்பிறையா வரார். தேய்பிறையா இருந்து அமாவாசையாகி சூரியனுடன் இணைந்து அமாவாசையாகி அப்படியே இப்ப ஃபுல் பவரோடு அவர் ஒரு வளர்பிறையா சுக்லபக்ஷமாக வரார். அப்ப நம்ம அவரை வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இந்த நேரத்துல என்ன அப்படின்னா த்விதியை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு திதி. கையில கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க. சாயந்தரம் எப்பவுமே சந்திரனுக்கு இரவு தான் உச்சிதம். கரெக்டா? பால் போல் நிலவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால கை நிறைய காசு, சில்லற காசு தான் எடுத்துக்கணும், நோட்டெல்லாம் எடுத்துக்கப்படாது. சரியா? சில்லற காசு தான் கிடைக்கிறது. இப்பதான் ஒரு 2-3 காசு எடுத்துனா கூட போறோம். எடுத்துட்டு நேரம் மொட்டை மாடிக்கு போங்கோ. எங்க வீட்டுல மொட்டை மாடி இல்லை சுவாமி. சரி, ஹால் வெளியில வாங்கோ. இல்ல சுவாமி அதுவும் கிடையாது. சரி, நேரம் உங்க ஹால்லயே நின்றுட்டு உங்க காசை வச்சுட்டு நீங்க சந்திர பகவானை மனசார தியானம் பண்ணி அந்த பைசாவை கொண்டு போய் உங்களோட பணப்பெட்டி எங்க வச்சிருக்கீங்களோ, இல்லை உங்களோட பர்ஸு அதுக்குள்ளேயே போட்டுருங்க. உங்க காசு தான், உங்க காசே உங்களுக்கு திருப்பி வருது பாருங்க. ஏன்னா சந்திர பகவானோட ஒளியை வாங்கி அவரோட கிரணத்தை வாங்கி உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போறது. சரியா? அதனால அந்த காசை கொண்டு போய் உங்க பேக்ல வச்சுக்கோங்க, உங்க பணப்பெட்டியில வச்சுக்கோங்க, இல்லை உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன செலவு காத்துட்டு இருக்கோ அதுக்குண்டான ஒரு வரவும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்தபடியா இன்னைக்கு இஷ்டிகாலம். இஷ்டிகாலம்ங்கிறது என்னன்னா பிரதமைங்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டியம்மாம்பாங்க. கரெக்டா? இந்த பாட்டியம்மையில என்ன பண்ணக்கூடாது? சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது, சுப பேச்சுக்கள் பேசப்படாது, போயிட்டு கல்யாணத்துக்கு பேசுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஆனா பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்போது பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. என்ன பண்ணலாம்? வீட்டுல மந்திர ஜபம் ஒலிக்கலாம். வீட்டுல மந்திர ஜபம், ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக்கு. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவானாலும் வேண்டிக்கோங்க. சரியா? ஒரு 108 தடவை, இல்லைன்னா வீட்டுல ஒலிக்கட்டும், ஒளிநாடால ஓடட்டும், அப்படியே டிவியில ஓடுங்க, பாட்டெல்லாம் கேளுங்க, ஒரு ஸ்லோகங்களை கேளுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முடிஞ்சா வீட்டுல ஒரு ஹோமம் பூஜை இதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷம். பூஜையில கலந்துக்கிறது, பூஜை பண்றது எல்லாமே உங்களுக்கு பெரிய பாக்கியங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில்
மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிரம், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், புதன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறும் நாளாக அமையும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வரும். வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம். மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் சற்று விலகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேர்வதால் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இன்றைய தினம் அமையும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித உத்வேகம் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடையணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் எடுத்த முயற்சிகள் கைகூடும் நாளாக அமையும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உடன் பிறப்புகளால் உற்சாகம் ஏற்படும். பொருளாதார நிலை உயர புதிய முயற்சி செய்வீர்கள். திருமண தடை அகலும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்களின் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடையணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் நண்பர்கள் மீது நம்பிக்கை குறையும் நாளாக இருக்கும். நாள்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம். அதிகாலையிலேயே மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் சிற்சில நேரம் சோர்வுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இன்னல்கள் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக போராட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படவும். உறவினர்கள் நண்பர்களின் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சேரலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடல் சோர்வு உண்டாகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வருமானம் திருப்தி தரும் நாளாக அமையும். வாய்ப்புகள் வாசல் கதவை தேடி வரும்.
வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும். உத்தியோக முயற்சி கைகூடும். தாழ்வு மனப்பான்மையை அகற்றிக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக லாபங்கள் அதிகரிப்பதால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு மனம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரை இன்று திடீரென சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். பிள்ளைகளின் மூலம் பெருமைகள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். எடுத்த காரியங்கள் அருமையாக கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளின் புது முயற்சி உங்களுக்கு வெற்றி அளிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கும். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் உருவாகலாம். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் செல்வாக்கு உயரும் நாளாக அமையும். உத்தியோகத்தில் உயர்வுக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். கேட்ட தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒப்பந்தம் செய்யப்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி
ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் புகழ் கூடும் நாளாக அமையும். புதிய பாதை புலப்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாவதற்கான அறிகுறிகள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் முயற்சிகள் பலன் தரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேருவதில் உறுதியாக இருப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சிக்கல்கள் விலகி சிறப்படையும் நாளாக இருக்கும். சுணங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். பிரிந்து சென்ற நண்பர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். விட்டுப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறைந்து சுபிட்சங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் வருமானம் கிடைக்கப் பெற்று மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை நுணுக்கமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த வருமான வாய்ப்பு உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதிற்கினிய சம்பவங்களை கண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் யோசிக்காது செய்த காரியங்கள் கூட அருமையாக நிறைவேறி வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். வங்கி சேமிப்புகளை உயர்த்தும் எண்ணம் மேலோங்கும். தொழில் கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாகன யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படுவது அவர்களின் மேன்மைக்கு உதவும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளால் உங்களை திக்குமுக்காட செய்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக அமையும். வாழ்க்கை துணை வழியே மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெறும். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெறும். வராத கடன் பாக்கி வசூலாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் வந்து சேரும். அதற்குண்டான செலவுகளும் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள்.
கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு திடீரென்று ஒரு செலவு வந்து போகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணியாளர்களால் வந்த பிரச்சனை அகலும் நாளாக இருக்கும். பாதியில் நின்ற வேலை அருமையாக மீதியும் முடிவடையும். பண தேவைகளை நண்பர்கள் பூர்த்தி செய்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் விலகி லாபகரமாக செல்லும் சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.